சேக்ரெட் ஃபாரஸ்ட் இன் மேகாலயா அப்படிங்கிறது ஈஸ்ட் காசி ஹில்ஸில் சிராபுஞ்சி அந்த ஏரியாவில் இருக்குது. பெரிய ஃபாரஸ்ட்டு, நிறையா மரங்கள் இருக்குது, ஒரு திக் ஃபாரஸ்ட்டு. அதில் தான் அந்த காசி பீப்புள், ட்ரைபல் காசி பீப்புள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மரங்களையும் காடுகளையும் எப்படி நேசித்தாங்க, அங்கே டெய்டிஸ் கடவுள்களே அங்கே வாழ்கிறது மாதிரி எப்படி வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் காட்டுறாங்க. அதுதான் சேக்ரெட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வச்சுருக்காங்க. அங்கே டிக்கெட் கவுண்டர் கொடுத்து போகணும். இதான் ருத்ராட்ச கோட்டை. அந்த ருத்ராட்ச மரங்கள் நிறையா இருக்குது. அந்த ருத்ராட்ச பழங்கள், விதைகள் விழுந்து கிடக்கிறது அதெல்லாம் காட்டுறாங்க. இந்த ருத்ராட்ச காயில் இருந்தால் அதுக்குள்ளே அதை பிச்சு எடுத்தோம்னா அந்த ருத்ராட்ச கோட்டை வரும். அஃப்கோர்ஸ் நாங்கள் போனப்பெல்லாம் ஃபுல்லாக மழை தான். அதனால் கைடு, போன டூரிஸ்ட்டு எல்லாருமே ரெயின் கோட்டோடு தான் போனோம். ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஒரு இங்கிலீஷ் கைடு எடுத்திருந்தோம். அந்த கைடு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை அவரை ஃபாலோ பண்ணி நாங்கள் எல்லோரும் பின்னாலே போயிட்டு இருந்தோம். எல்லாருமே அவரும் ரெயின் கோட்டு தான், நாங்களும் ரெயின் கோட்டு, மலையோட மலை. இவர் தான் எங்கள் கைடு. அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ட்ரீஸை பற்றியும், அங்கே வாழ்ந்த காசி பீப்புளுடைய ட்ரைபல் கல்ச்சர் பற்றியும், அங்கே மேல் ஃபீமேல், அவங்களுடைய டெய்டிஸ், அவங்களுடைய திருமண சடங்குகள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அப்படி எல்லாத்தையும் வித்தியாசமாக நல்லா உணர்வுபூர்வமாக சொன்னார். அந்த ஃபாரஸ்ட்டு டென்ஸ் ஃபாரஸ்ட், ஆனால் லிமிட்டட், அந்த ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க எப்படி அந்த கடவுளுக்கு பலி கொடுக்கறது, அந்த ஆல்டர், அந்த இடங்கள் அப்படிலாம் காட்டுறாரு. அதை அப்பப்போ சும்மா ஃபோட்டோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் எல்லா டூரிஸ்ட்டும் அதை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி ருத்ராட்ச கோட்டைகள் அங்கே நிறைய கிடக்கு, அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அங்கே பார்த்துட்டு வந்த உடனே இங்கே வெளியே ஸ்டாலில் இதை வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி ரேட் போட்டு வாங்க வைப்பாங்க. ஒரு 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த ஃபாரஸ்ட்டை எப்படி ட்ரைபல்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிற மாதிரி, அப்பார்ட் ஃப்ரம் இந்த கைடு சொல்கிறதுக்கும் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஃபாரஸ்ட்டை நம்ம எப்படி நேசிக்கிறோம், எப்படி அங்கே மக்கள் வாழ்ந்துருப்பாங்க, இந்த நிறைய ஃபாரஸ்ட் போனவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். நம்ம இண்டிபெண்ட்டாகவே அதை யூகிச்சுக்கிற முடியும். ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்டில் நம்முடைய முன்னோர்கள், ஆன்சஸ்டர்ஸ் அல்லது ட்ரைபல் பீப்புள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க இந்த நாகரிக வாழ்க்கைக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி நிறையா ஸ்டோன்ஸ் அங்கே இருக்குது. இடையில அந்த ஸ்டோன்ஸ், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பெட்ஸ் மாதிரியும் கடவுள் மாதிரியும் அதை வழிபடுறது அப்படிங்கிறது அங்கே காண முடிஞ்சது. அதை தான் அவரும் எங்களுக்கு நைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். பெரிய பெரிய ட்ரீஸ், இந்த மாதிரி தீஸ் ஆர் ஃபாலன் ட்ரீஸ் பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய அங்கே பார்க்க முடிஞ்சது. ஃபுல்லாக கண்டினியூவஸ் ரெயின் பிகாஸ் ஆஃப் சிராபுஞ்சி ரீஜன் சொல்லும்போது அங்கே ட்ரீஸு, அந்த அடித்தள இடம், ஸ்டோன்ஸ் எல்லாத்துலேயும் அந்த பாசி பிடிச்சி போயிருந்துச்சு. அந்த பச்சையாக பாசி பிடிச்சி போய், ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் அந்த பாசி பிடிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது. அதை தாண்டி அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகலை. நம்ம இண்டிபெண்டன்ட் முறையில் நைஸாக போகணும்னு நினச்சா போகலாம். ஆனால் நம்ம ஃபேமிலியாக இதாக போயிட்டுருக்க நேரத்தில், மழை மேய்ஞ்சிருக்க நேரத்தில் நம்ம அதை போகிறத கொஞ்சம் பயப்படுவோம். அதனால் துணிச்சலாக யாரும் போகிறதில்ல. ஆனால் போகணும்னு நினச்சோம்னா சைலண்ட்டாக அங்கே சுற்றி போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அங்கே ட்ரைபல்ஸ் யாருமே இல்லை. அது எல்லாத்தையும் அந்த காட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. ட்ரைபல்ஸ் எல்லாம் அதை பக்கத்தில் இருக்கிற பெரிய மலையில் உச்சியில் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. நாங்கள் யாரும் மேகாலயாவில் ட்ரைபல்ஸ் எல்லாம் யாரும் பார்க்கல. காசி ட்ரைபல்ஸோடைய இடங்கள், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அதை மட்டும்தான் சொன்னாங்க. அந்தமான் போயிருக்கும்போது கூட நாங்கள் அங்கே நேருக்கு நேராக ட்ரைபல்ஸ் எல்லாம் பார்த்தோம். நாங்கள் காரு விண்டோலாம் அடைச்சிக்கிட்டு போனோம். இடையில வந்தாங்க, வில்லோட ஈட்டியோட அம்போடு அலைஞ்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ட்ரைபல்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. எல்லாம் நல்லா சிவிலைஸ்டு தான். இந்த ஈஸ்ட் காசி ஹில்ஸில் இதை சேக்ரெட் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சு டிக்கெட்டெல்லாம் வாங்கி நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக சிராபுஞ்சி மேகாலயா போகிறீங்கன்னா மறக்காமல் ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. எங்களுக்கு அந்த ஐடியா தெரில. எங்கள் வீட்டில் ரெயின் கோட்டு எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்பாட்லேயும்
ரெயின் கோட் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 100 சொல்கிறாங்க. நம்ம கூட இந்த சிம்பிள் ரெயின் கோட் தானே 100 தானே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தா கடைசியாக திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தட்ஸ் ஒன்லி ஃபார் ரெண்ட், அந்த ரெயின் கோட்டை திருப்பி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்மள்கிட்டருந்து வாங்கிக்கிறாங்க. பயங்கரமான ஐடியா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டியில் வந்து நம்ம லேட் விஸ்டம் சரி நம்மளே ரெயின் கோட் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்க போகும்போது சிட்டிக்குள்ளே போலீஸ் பஸார் இந்த மாதிரி இதில் குறைவாக இருக்குது. ஆனால் அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வாங்கும்போது ஒவ்வொருத்தையும் 300 400 பயங்கர ரேட்டில் விற்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் மழை பெஞ்சிருக்குனால அதை பயங்கர காஸ்ட்லியாக விற்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம மழையிலே ஜாலியாக நனைஞ்சிக்கிட்டு போகிறா இருந்தாலும் போய்க்கிடலாம். நாங்களாம் அப்படி தான் ஒரு ஸ்பாட் பார்த்தோம், அப்புறம் 2 ஸ்பாட் பார்த்தோம். அப்புறம் பார்த்துக்கிட்டா நான்லாம் ஃபுல்லாக என்ன வந்தாலும் சரின்னு மழையிலே நனைய ஆரம்பிச்சிட்டேன். நனைஞ்சிக்கிட்டு மழையாக தான் பார்த்துட்டு வந்தோம். அது ஒரு நாள் 2 நாள் அது எஃபெக்ட் இருந்துச்சு. அப்புறம் சரியாயிடுச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக ரெயின் வாட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் அந்த சேக்ரெட் ஃபாரஸ்ட் இன் மேகாலயா, செராப்புஞ்சி, நவ் ரீசெண்ட்லி நேம்டு சோஹர் அப்படிங்கிற இடம். இது பக்கத்தில் தான் அந்த கார்டன் ஆஃப் கேவ்ஸ் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் நொகாலிக்கியா ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஈஸ்ட் காசி ஹில்ஸ் ஃபுல்லாக டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த போகிற சீசனில் நமக்கு ரெய்னி சீசன் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பர். தேங்க்யூ, பாய் பாய்.